இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பலவீனரை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு பலவீனருக்கு பலவீனனை போலானேன், எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 22 வசனம். டச்சுக்காரரான ஜோஹன் ஹூபர் நெதர்லாந்தில் தன் சொந்த ஊரான ஷாஜன் எனும் இடத்தில் ஒரு அழகிய பேழையை கட்டியிருக்கிறார். 230 அடி நீளமும் 43 அடி உயரமும் 43 அடி அகலமுமாக இதை கட்டினார். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது போல கொப்பேர் மரத்தால் இது கட்டப்படாமல் ஸ்டீல் அடிவாரமும் சிடார் மற்றும் பைன் மரங்களை கொண்டு கட்டப்பட்டுள்ளது. 3 அடுக்கு மாடி கட்டிடத்தின் உயரத்தில் இருக்கும் இந்த பேழையினுள் நிஜ மிருக அளவுகளின் பொம்மைகளை செய்து வைத்துள்ளார். ஒட்டகச்சிவிங்கிகள், யானைகள், சிங்கங்கள், முதலைகள், வரிக்குதிரைகள் என பல்வேறு மிருகங்களை ஜோடு ஜோடாக நிஜம் போல ஆங்காங்கே நிறுத்தி வைத்துள்ளார். ஒரு காஃபி ஷாப்பும் கண்காட்சியும் வேறு பல வேதாகம கதைகளை விளக்கும் சித்தரிப்புகளும் அங்கே உள்ளன. முழுக்க முழுக்க சொந்தமாகவே தற்கால உபகரணங்களை பயன்படுத்தி இந்த மிதக்கும் பேழையை இவர் கட்டி முடித்துள்ளார். 17 வயதான இவரது மகன் ராய் மட்டும் கட்டுமானத்தின் போது அவ்வப்போது சில உதவிகள் செய்தான். 2005 ஆண்டு மே மாதத்தில் இதை கட்ட துவங்கி மே 2007 கட்டி முடித்துள்ளார். பின்னர் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைத்தார். இந்த பேழையின் வழியாக சுவிசேஷத்தை கேள்விப்பட்டு ஏற்கனவே அநேக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் வந்துள்ளனர். மக்கள் ஆலயங்களுக்கு வருவதை நிறுத்திவிட்டால் நாம் அவர்களிடம் சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வசதியாக பிற வழிகளை தேட வேண்டும் என்கிறார் ஜோஹன் ஹூபர். இன்னொரு ஜல பிரளயத்தை நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அது இன்றும் இருக்கலாம், இன்னும் 10 வருடமாகலாம் அல்லது 50 வருடமாகலாம், யாருக்கும் தெரியாது. ஆனால் ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறார் இவர். உண்மையில் நோவாவின் பேழை இந்த டச்சுக்காரரின் பேழையை விட 5 மடங்கு பெரியதாகும். ஆனால் இப்பொழுது அதே போல இன்னொரு பேழையை கட்ட ஒரு ப்ராஜெக்டையும் தொடங்கியுள்ளார். தனது பேழையை தேம்ஸ் நதியில் ஓடவிட்டு லண்டன் குழந்தைகளுக்கு வேதாகம கதை சொல்வதே அவரது விருப்பம். எப்படியாகிலும் கர்த்தருடைய நாம மகிமைப்பட வேண்டும் என்பது அவரது அளவு கடங்காத ஆவல். ஆம் என கருமையானவர்களே, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு வார்த்தையினாலும் கிரியையினாலும் அறிவிக்க வேண்டும். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்டுள்ளது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார். ஆம், சுவிசேஷத்தை அறிவிக்க ஏதாவது ஒரு வழியை தெரிந்தெடுப்பது அவசியம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அவன் சாப்பிட, வேலைக்கு செல்ல, சபைக்கு போக நேரம் செலவழிப்பது போல ஆத்தும ஆதாயம் செய்யவும் நேரத்தை ஒதுக்க வேண்டும். இயேசுவை பற்றி அறியாதவர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். அவர்களில் சிலரையாகிலும் சந்திக்க நாம் நேரம் எடுக்க வேண்டும். சில இடங்களில் இழந்து போன ஒரு ஆத்துமாவுக்கு உங்களது அன்பு தேவைப்படலாம். ரட்சிப்பின் வழி மற்றும் இரட்சகர் பற்றி நீங்கள் விளக்கிச் சொல்ல வேண்டியதாய் இருக்கலாம். பரலோகம் சென்று தேவனோடு நித்தியமாய் வாழ விரும்புகிற ஒருவருக்கு அதை அடையும் வழி தெரியாமல் இருக்கலாம். தங்களை பரிசுத்தம் செய்து கொண்ட ஒவ்வொருவரும் நித்திய அழிவுக்கு நேராக போய்க் கொண்டிருக்கும் ஆத்துமாக்களில் கிறிஸ்து தங்கள் மூலம் செயல்பட அனுமதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலின்படி இழந்து போகும் ஆத்துமாக்களின் ரட்சிப்பிற்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சமாரிய பெண்ணை கிணற்றருகே கண்டது போல, குருடனை சந்தித்தது போல, பெதஸ்தா குளத்தருகில் அவர் ஒரு முடவனை கண்டது போல நாமும் இப்படிப்பட்டவர்களை கிறிஸ்துவுக்கு ஆதாயப்படுத்துவோம். ஒவ்வொரு விசுவாசியும் ஆத்தும ஆதாயம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றனர். எனவே இதற்கென தனிப்பட்ட அழைப்பு அவசியமில்லை. இயேசு இதை தெளிவுபடுத்தினார். நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா. நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என கட்டளை விடுத்துள்ளார்.
மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கும்படி இயேசுவாகிய இரட்சகரின் செய்தியை ஒவ்வொருவருக்கும் அறிவிப்பது நமது கடமை. இயேசு இவ்வுலகத்திற்கு வந்ததற்கான முதல் முக்கிய காரணமே ஜனங்களை ரட்சிக்கத்தான். பாவத்தால் கட்டப்பட்டு நரகத்தை நோக்கி ஓடுகிற மனித இனத்தை மீட்கவே அவர் வந்தார். நம்மையும் கூட சொல்லுகிறார், என் பின்னை வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று. ஒரு நாள் அவர் தமது சுவிசேஷ ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது வரி வசூலிக்கிறவர்களுக்கு தலைவனான சகேயுவின் வீட்டிற்கு சென்றிருந்த போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவை போன்றவன் என்று பொருள். இழந்தோரை தேடி பாவிகளை ரட்சிப்பது கிறிஸ்துவின் முக்கிய ஊழியமாயிற்று. நாமும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளின் ரட்சிப்பிற்காக மரித்த கிறிஸ்து நாம் செய்யும்படி அவர் கட்டளையிட்டதை செய்யவும், இழந்து போனவர்களை தேடவும், அவர்களை அவருக்காக ஆதாயப்படுத்தவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆத்தும ஆதாயம் செய்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பே பரலோக பிதாவே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த நாட்களிலும் கூட அப்பா அந்த உலகத்தில் கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் அப்பா உம்முடைய கட்டளையின்படி அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நாங்கள் கடந்து சென்று அப்பா சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவரே நாங்கள் சுவிசேஷத்தை எப்படியாகிலும் ஆண்டவரே அப்பா அறிவிக்கக்கூடிய கிருபைகளை தாளந்துகளை நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.